குவரத்தை குறைவின்றி அருள்வார், குறைகளை களைவார், குலத்தினை காப்பார். அல்லாஹ் மாலிக். என் அன்பு பிள்ளையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன். உனக்காக மட்டுமே பேசுகிறேன். உனக்கு நட்டம் வந்திருக்கிறது என்று பயப்படுகிறாய். அன்பு பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, நட்டம் என்றால் வீழ்ச்சி அல்ல. நட்டம் என்றால் வீழ்ச்சி அல்லவே அல்ல. அது வெற்றியினுடைய அடிப்படை. ஒரு தந்தையாக உனக்கு நான் துவாரகா மாயியாக சொல்லுகிறேன். கருணையோடு சொல்லுகிறேன். உன் மீது கனிவாக சொல்லுகிறேன். அன்பு பிள்ளையே, நீ பேச முடியாமல் நிற்கிறாய். உன் உள்ளத்திலே ஒரு எரிச்சலும் கண்ணீரும் இருக்கிறது. உன் வாழ்க்கையை சிறப்பாக உருவாக்க நீ நினைத்தாய், முயற்சி செய்தாய். நீ வியாபாரம் தொடங்கினாய். அதிலிருந்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்தாய். ஆனால் என்று நீ பெரிய நட்டத்திற்கு உள்ளாகிவிட்டாய். கடனாளியாகி எப்படியும் மீள முடியாது என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அதுதான் தவறு. உன் வாழ்க்கையே இருண்டு விட்டதாக நீ நினைக்கிறாய். அப்படித்தானே? அப்படி அல்ல என் அன்பு பிள்ளையே. நீ என்ன நினைக்கிறாய்? நான் முடிந்து போனேன், என்னால் இனி மீண்டு வர முடியுமா, என்னுடைய வாழ்க்கை இனி இப்படித்தான் இருக்குமா என்று நினைக்கிறாய். அப்படித்தானே? அப்படி நினைக்காதே. ஆனால் என் அன்பு குழந்தையே, நீ ஒரு கணம் சிந்தித்துப் பார். நீ வீழ்ந்தாலும் மீண்டு எழ முடியாதா? இன்று நீ நஷ்டமடைந்தாலும் நாளை மீண்டும் லாபம் பெற முடியாதா? இந்த உலகத்தில் நட்டமான பிறகு வெற்றி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். அநேகம் பேர் இருக்கிறார்கள். தோல்வி அடைந்தவர்கள் தோல்வியே கண்டு கொண்டிருப்பார்களா? அல்ல, வெற்றி காண்கிறார்கள். தோல்வி அடைந்தவர்கள் தான் வெற்றி அடைகிறார்கள். நீ வியாபாரம் செய்து தோல்வி அடைந்து விட்டாய். நீயே முயன்று நீயே சம்பாதித்த அந்த பணத்தை இழந்து விட்டாய். நீ பலரிடம் கடன் வாங்கி விட்டாய். நீ தினமும் அனுதினமும் இந்த சுமையை நினைத்து நெஞ்சம் உடைந்து நிற்கிறாய். ஆனால் நினைத்துப்பார் என் பிள்ளையே, ஒரு மரம் பட்டுவிட்டால் அது புதிதாக முளைக்காதா? ஒரு காலத்தில் வெற்றி கண்டவன் மீண்டும் வெற்றி காண முடியாதா? நீ இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த இருட்டில் வெளிச்சம் வர வாய்ப்பில்லை என்று சொல்ல முடியுமா? நான் இருக்கும் பொழுது யாராலும் உனக்கு அப்படி துன்பம் வரும் என்று சொல்ல முடியுமா? உன்னுடைய நஷ்டத்திற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. உன் வியாபாரம் தோல்வியடைய ஒரு காரணம் இருந்திருக்கிறது. நீ தவறாக யோசித்திருந்திருக்கலாம் அல்லது தவறான முடிவுகளை எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் இது உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்லவே அல்ல. நீ செய்ய வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கிறது. அதை பார்த்து தீர்ந்து என்ன தவறு நடந்தது அதை புரிந்து கொள். மறுபடியும் அதே தவறை செய்து கொண்டிருக்காதே. நீ கடன் செலுத்த மெல்ல ஒரு வழியை தேடு. நீயே ஒரு சிறிய வழியில் தொடங்கி மீண்டும் உயர முடியும். உன்னால் முடியும். உன் மனதை நிலைத்திருக்க செய்யவும். நஷ்டத்தை நினைத்து அழவே வேண்டாம். வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வழியை நான் தருகிறேன். வழித்துணை பாபா உனக்கு எதற்காக இருக்கிறேன்? அதுதான் என்னுடைய வேலை. நீ நாளை மீண்டும் ஒரு நல்ல உத்வேகமாக நல்ல உயர்வான சிந்தனைகளை சிந்திக்க தொடங்கினால் ஒரு நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வரும். நீ நம்பிக்கையுடன் இருந்தால் நஷ்டம் லாபமாக மாறிவிடும். உன் வாழ்க்கை இன்னும் மாறலாம். நீ இப்பொழுது நான் முடிந்து விட்டேன் என்று நினைக்கிறாய். ஆனால் நீ இன்னும் முடிந்து போகவில்லை. நீ ஒரு நாள் மீண்டும் வருவாய். மீண்டும் தலை நிமிர்ந்து நடப்பாய்.
உன் சொந்தக்காரர்கள் மத்தியிலும் உன்னுடைய நண்பர்கள் மத்தியிலும் நீ மீண்டு வருவாய். நீ விட்டு விடாமல் இருந்தால் எப்படி? நீ விட்டு விடாமல் இருந்தால் எப்படி? நீ பயம் கொள்ளாமல் இருந்தால் எப்படி? நீ உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் துவக்க தயாராக இருந்தால் நான் உன்னிடம் சொல்ல போகிறேன், உன்னிடத்திலே நான் சொல்ல போகிறேன். உன்னுடைய வியாபாரம் தோல்வி அடைந்ததோ அது உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. எப்பொழுது தோல்வி அடைந்ததோ அந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு அதுவல்ல. அங்கேதான் இருக்கிறது சூட்சமம். அங்கே கற்றுக்கொண்டாயே ஒரு பாடம். அந்த பாடத்தை வைத்து நீ முன்னேற முடியும். இன்னும் நீ வெற்றி காண நேரம் இருக்கிறது. நீ நினைத்ததை விட நீ பெரிய வெற்றியாளராக மாறலாம். உன் வாழ்க்கை மாறும். நீ சிந்திக்க வேண்டும், நீ செயல்பட வேண்டும். நீ ஏமாற்றமடையாமல் இருந்திருந்தால் உன் வாழ்க்கை மாற்றம் அடையும், கண்டிப்பாக மாற்றமடையும். நீ தோற்றுவிட்டாய் என்று நினைக்காதே, அதுதான் தவறு. நஷ்டம் என்பது ஒரு பாடம். அதை வெற்றி பெறும் வரை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ இதை சமாளித்தால், இதை தாங்கிக் கொண்டால் நீ வெற்றி காண்பாய், கண்டிப்பாக வெற்றி காண்பாய். உன்னுடைய வாழ்க்கை இன்னும் மாறும், இன்னும் ஏறும், இன்னும் உயரும். நீ முயற்சி செய்தால் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு வரும். நீ உன்னுடைய முயற்சியில் உண்மையாக இருந்தால் வெற்றி உன்னை தேடி வரும். நீ உன்னை நம்பித்தான் ஆக வேண்டும். உன்னை நீ நம்ப வேண்டும். அப்பொழுதுதான் ஊர் உன்னை நம்பும். நீ பயம் கொள்ளாதே. நீ பயம் விட்டுவிட்டால் உன் வாழ்க்கை முன்னேறும். பயத்தை விட்டுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை முன்னேறும். நீ நம்பிக்கையை தழுவிக்கொள், உன் வாழ்க்கை செழிக்கும். நீ மறுபடியும் எழுந்து நிற்கப் போகிறாய். அதற்கு நான் துணை நிற்கப் போகிறேன். உன் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது. நீ வெற்றி பெறப் போகிறாய். தளராதே, மனம் தளராதே. பிறகு உடல் தளர்ந்து போகும், பிறகு உன்னுடைய குடும்பமே தளர்ந்து போகும். உன் வாழ்க்கை இன்னும் நல்லதாகும். கண்டிப்பாக மனம் தைரியமாக இருந்தால் மனமும் உடலும் ஒத்திசைவாக இருந்து உன்னுடைய எண்ணம் நலமானால் எல்லாம் நலமாகும். எண்ணத்தை முதலில் மாற்று. அதை நானும் கூட இருந்து மாற்றுகிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன். நீ வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக். வரத்தை குறைவின்றி அருள்வார் குறைகளை